ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் இன்டகிரேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ். நான் மோகன்ராஜ், கல்வியாளர். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம், இன்டகிரேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், அது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்திங்க அப்படின்னா நியூட்டன் பீரியட்ல என்னாச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா லைபன்ஸ் பீரியடில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுதா எடுத்துக்கும். ஸோ மேலேருந்து என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுது. அப்படி மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுனா ஒரு செர்டன் இன்ஸ்டன்ட்டில் அதோட ஸ்பீடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் அதோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நியூட்டன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து அந்த ஆப்பிள் வந்து விழுந்துச்சு. அந்த ஆப்பிள் என்னன்னா மிடில் அதோட ஸ்பீடு வந்து அந்த ஆப்பிள் வந்து இந்த பாயிண்டில் வந்து ஆப்பிள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போது தான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்டகிரேஷன்றது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா லைபன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்டகிரேஷன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஏரியாவை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப் வந்து அன்ஈவனாக இல்லாமல் ஸோ ஒரு கர்வ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கர்வுக்கான ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ட்ரையாங்கிளோ ஒரு ஸ்கொயரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏரியா வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேப்புமே இல்லாமல் கரடு முருடாக ஒரு கர்வ் வந்து இருக்குது. இந்த கர்வுக்கு வந்து அவர் ஏரியா கண்டுபிடிக்கணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணும் போது தான் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இன்டகிரேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிமிட் அப்படின்றத ஒன்று நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்டகிரேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த கர்வில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் ஒரு லைன் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து நான் ஒரு கர்வ் வந்து வரைகிறாங்க. இந்த கர்வில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து அது உள்ளார இருக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லிமிட்டையும் இந்த இன்டெகிரேஷனும் வச்சு அவர் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் வந்து அங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறது மட்டும் யூஸ் ஆகலை. ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கட்டும், அந்த ஃபேக்ட்ரியில் அந்த மெஷின்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் என்ன ரேட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அந்த மேனேஜர் வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய பெட்டி இருக்குது, அந்த பெட்டியில் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து உள்ளார வைக்கலாம், இந்த எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனை வச்சு தான் நம்ம இது எல்லாமே அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் மற்ற ஒரு சாப்டர் எடுத்துக்கிங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நிறைய ஒரு ஆப்ரேஷன்லாம் வரும். இங்கே எந்த ஒரு ஆப்ரேஷனுமே இல்லை, ஒரு ஆர்டினரியாக ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஒரு டெரிவேஷனுக்கு எந்த ஒரு டெரிவேஷனுக்கான வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் எப்படி வந்துச்சு, அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் டே லைஃப்பில் அப்படின்ற டாபிக் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மோகன்ராஜ், கல்வியாளர்.